அதாவது நேயர்களுக்கு வணக்கம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். அது I.N. கூட்டணி அமைக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற விதமாக இருந்தது. அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்போ கன்வேனர் அப்படின்னு முன்னெடுத்தது திரு நிதிஷ்குமார் அவர்கள். அவரே இந்த கூட்டணியை விட்டு விலகி வெளியே போனாரு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தனியாக போட்டியிடுறதா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. கேரளத்தில் கம்யூனிஸ்ட் தனியாக போட்டியிடுறாங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தனியாக போட்டியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுனால அவங்க எதையெல்லாம் கையில எடுக்கணும்னு தெரியாம அவங்க இந்த காங்கிரஸ் என்ன கையில எடுத்தாங்க சார்? அதான் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதனாலதான் இப்ப பிரதமர் முதல்ல பயன்படுத்தியது காங்கிரஸ் கட்சியா? காங்கிரஸ் தான் பயன்படுத்தி. என்ன பயன்படுத்தினாங்க? அதாவது நாங்க முதல் கட்டத்துல அந்த மத வாரிய கணக்கெடுப்பு எடுப்போம். அண்ட் சொத்துக்களை இங்க இருந்து யார்கிட்ட அதிகமா இருக்கோ அதை எடுத்து இந்த மத அடிப்படையில மைனாரிட்டிஸுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க தானே முதல்ல கை எடுத்தாங்க. அதுக்கு பதில் மக்களுக்கு ஒரே இடத்துல குமிந்து இருக்கக்கூடியதை நாட்டில் உள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன தவறு இருக்கிறது? எது தவறு? இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2,500 ரூபாய் தான் சேலரி கொடுக்குறாங்க. நமக்கு 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் 7,500 ரூபாய் இருக்கு. சமமாக பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்து 3,000 ரூபாய் இல்ல 4,000 ரூபாய் வாங்கி எனக்கு கொடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? வறுமை நீக்கிறதுக்கு அப்ப என்ன வறுமை நீக்கிறதுக்கு இல்ல வறுமை நீக்கிறதுக்கு தான் இந்த 10 ஆண்டு காலத்துல 25 கோடி பேரு வறுமையிலிருந்து அந்த கோட்டுக்கு கீழே இருந்து மேல எடுத்துட்டு வந்தாச்சுன்னு இப்போ என்டிஏ அரசாங்கம் சொல்லுது. அதை நீங்க எதிர்த்து இல்ல வரல அப்படின்னு நீங்க தரவுகளை கொடுத்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். நீங்க இன்னொரு விதத்தை கையில எடுக்க கூடாது. அதே மாதிரி எப்போ மதருக்கு போனாங்க தெரியுங்களா? இவிஎம் மெஷின் ஆரம்பிச்சாங்க. இப்ப தலைவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருங்க. மறுப்பு கருத்து என்ன சொல்லியிருக்காங்க? எந்த மறுப்பு கருத்து? இப்ப ராகுல் காந்தி இதை பேசியிருக்காரு அப்படின்னா எதிரணியில இருந்து என்ன மறுப்பு கருத்து செஞ்சிருக்காங்க? எதிரணியில என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சொத்துக்களை எடுத்து ஊடுருவி வந்தவங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஊடுருவி வந்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க, கையில எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஏன் இவங்க முஸ்லிம சொன்னாங்கன்னு இவங்க தான் சொல்றாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுது. முஸ்லிம்களை தான் குறிப்பிடுகிறார்கள் பிரதமர் அப்படின்னு. ஊடுருவலாளர்கள் யாரை குறிப்பிட்டதா எடுத்துக்கலாம். நீங்க காங்கிரஸ் இத பத்தி பேசக்கூடாது. காங்கிரஸ் இது வரைக்கும் பேசுறது சைனாவிலிருந்து தான் ஊடுருவல் இருக்குன்னு தான் பேசுறாங்க. இன்னைக்கு தான் ஊடுருவங்களுக்கு கொடுத்துருவாங்க சொத்தை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் முஸ்லிம்கள்ன்றாங்க. இது வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் எங்கேயாவது எந்த கூட்டத்திலேயாவது எந்த பிரஸ்லயாவது இது மாதிரி முஸ்லிம்கள் ஊடுருவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொல்லல. அதுவும் அப்பீஸ்மெண்ட் காரணமாக தான் முஸ்லிம்களை அந்த மாதிரி தாக்கல. இன்னைக்கு பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு அது ஊடுருவது முஸ்லிம் தான் நேரத்துல அப்படி எல்லாம் பேசலாம். அப்போ ஊடுருவலுக்கு காரணம் முஸ்லிம்கள்னு காங்கிரஸ் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ காங்கிரஸ் ஒத்துக்கிறாங்களா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? இதை கேட்கணுமா வேண்டாமா? கரெக்ட் தானே? நான் நியாயமா தான் கேட்கிறேன். ஊடுருவல் அப்படின்னா பிரதமர் முஸ்லிம்களை தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் ஊடுருவல் செய்யறாங்க? ஊடுருவது யாரு? உள்ள வர்றது யாரு? காங்கிரஸ் கருத்துப்படி யாருன்னு இப்ப வெட்டு வெளிச்சமா தெரியுதா? இன்னொன்னு, அவரு சாம் பெட்ரோடா அவர் அவ்வளோ நல்ல பதவியில இருந்தவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். அவர் அவ்வளோ பெரிய பொய் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு? அதாவது அமெரிக்கா முழுக்க இந்த ஈக்குவலா பங்கிடுறது இந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ் இருக்குன்னு 52 மாகாணங்கள்ல 6 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இந்த இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ் இருக்கு. அண்ட் அவர் குறிப்பிட்ட மாதிரி 55% கிடையாது. குறைந்தபட்சம் 1%, அதிகபட்சம் 16%. ஒரு பொய் சொல்லி இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு ஆளுங்கட்சியா இருந்த ஒரு தலைவர் பதில் சொல்லணுமா வேண்டாமா? இது பொய். மக்கள் எப்படி
அதாவது மக்களுக்கு வந்து அமெரிக்காவை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறதுனால அது வாக்குகளா மாறிடுமா சார்? கேட்டீங்கல்ல, நல்ல கேள்வி. அதாவது நான் சொன்ன இந்த விஷயங்களுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதிகப்படியா காங்கிரஸ்க்கு வந்து 30ல இருந்து 35 சீட்டு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் சார். அதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்கு போல விடுங்க சார். அதாவது இந்த போல்ல நம்ம ப்ரீ போல் சர்வேல வந்த கருத்து கணிப்பை வச்சுதான் காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு கையில எடுக்கணும் அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. நான் பேசுறேன் சார். இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு கடைசியில இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ இவர் சித்தராமையா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த திரும்ப அந்த இந்த 4% ரிசர்வேஷனை கொண்டு வருவோம். அது ஏன் அந்த 4% இல்ல இதுவும் தெரியணும் மக்களுக்கு. ஏன் எடுத்தாங்க அதை? அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி, இவங்க கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறவங்க, திரு மோடி மறுபடியும் வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாருன்னு சொல்றவங்க, கான்ஸ்டிடியூஷன் படி மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த 4% எடுத்தாங்க.